ஹலோ மக்களே, ஜூன் 2 சாயங்கால ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியலுக்கு டிவி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் 5 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இங்கே இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, அந்த அபூர்வா அந்த போதைப் பொருளை எந்த இடத்துல வச்சிருக்காங்க, இப்ப கரெக்டா எந்த நேரத்துக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுதா இல்லையா, இல்ல போலீஸ் வந்தாங்களா இல்லையா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க சிவா பிந்துக்கு கால் பண்றாரு. உடனே பிந்து ரொம்பவே கத்துறாங்க, கோவப்படுறாங்க. என்ன சிவா, அன்னைக்கு என்னமோ நான் இல்லைன்னா நீ செத்துருவேன்னு சொன்ன, எனக்கு நீ ஒண்ணு வாழ்ந்தா என் கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னா, இன்னைக்கு உனக்கு அந்த பூர்ணியோட உனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம், அதுவும் உனக்கு நீ ஒத்துக்கிட்டல, உன்னோட சம்மதத்தோட தானே அந்த வீட்டுல எல்லாமே நடந்துட்டு இருக்கு, உனக்கு தெரியாம எதுவும் நடக்குதா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான், நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீ எனக்கு முன்னாடியே நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டா, அதுவும் அந்த பூரணிக்கு உன்னை பிடிச்சிருக்கா, பூர்ணியும் உன்னை காதலிக்கிறாளா அப்படின்னு கேட்டது. பூர்ணி உன்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்கலையா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல பூர்ணி என்கிட்ட எதுவுமே கேட்கல, அவளா முடிவு பண்ணிட்டா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ இப்போ உன்னோட அக்காவும் அவ அந்த குடும்பத்துல வாக்கப்பட்டனால உன் அக்காவும் நம்ம காதலுக்கு எதிராக தானே இருக்கிறா. அவளுக்கு அவரோட தங்கச்சி, அதாவது அவ புருஷனோட தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே உன் அக்காவும் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பூமியுமே ரொம்ப தப்பா பேசுறாங்க. அதாவது அவங்களுக்கு அவங்க காதல் கிடைக்கலங்கிற கோவத்துல பூமியை ககனை எல்லாருமே திட்டுறாங்க. ககன் அவர் என்னதான் இருந்தாலும் அவரு அவரோட சொந்த தங்கச்சி தான் அவருக்கு முக்கியம், கூட பிறந்த தங்கச்சியா அவர் எல்லா தங்கச்சியும் உன்னால நடத்தல, அவங்களுக்கு அவங்களோட செல்ல தங்கச்சியை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் செல்ல தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க தயாராயிட்டாங்களா. ஏன் நீ பூமி கிட்ட சொல்லி அவ இப்படி எப்படி செல்ஃபிஷா அவ யோசிக்கிறா அப்படின்னு சொல்லி பூமியை திட்டுறாங்க. உடனே அப்பதான் சிவா உண்மையை சொல்றாரு, இங்க பாரு பிந்து, நான் இன்னும் என் அக்கா கிட்ட நம்ம 2 பேரும் காதலிக்கிறோங்கிற உண்மையை நான் இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்லல நீ, ஏன் நீ உன் அக்கா கிட்ட சொல்லல, நீ ஏன் பூமி கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு திரும்ப கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவா, இல்ல அவங்க எப்போ பூரணிக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாச்சோ அதுல இருந்துதான் மாமா ககன் மாமா அக்கா கிட்ட அன்பா பேசுறாரு, நல்லபடியா பாத்துக்கிறாரு, ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு. இப்ப நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா திரும்பியும் அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டுரும், அப்படி நடக்க கூடாது, அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னோட அக்கா வாழ்க்கை தன்னாலதான் இப்ப நல்லா இருக்கு, அதை நான் கெடுக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்றாரு. இதை கேட்ட உடனே, ஓ உனக்கு இப்போ உன்னோட அக்கா உனக்கு என்னோட காதலை விட உனக்கு அக்காவோட வாழ்க்கை உனக்கு பெருசா போயிருச்சு, அப்ப எதுக்கு நீ என்ன காதலிச்ச, எதுக்கு என்னோட காதல் தான் முக்கியம்னு சொன்ன, எனக்காக நீக்கு உயிரை கொடுப்பேன்னு சொன்ன, இன்னைக்கு உன் அக்காக்காக என் காதல தியாகம் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு போனை வச்சிடறாங்க. இங்க சிவா கோவத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, போனை உடைக்கலான்னு போறாரு. அதுக்கு அடுத்து வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அவரும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாரு. இங்க பார்த்தா நம்ம ககன் பெட்ரூம்ல இருக்கிறாரு. அவர் பூமியை தான் இப்ப ரொம்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டார்ல. பூமிக்காக ரொம்பவே தேடி கண்டுபிடிச்சு ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்ல ஒரு தங்க நெக்லஸ், ஒரு அழகான ரொம்பவே அழகான நெக்லஸும் அதுக்கு மேட்சிங்கா ஒரு தோடும், ரொம்பவே பெரிய நெக்லஸும் ஒரு அழகான தோடும் வாங்கியிருக்காங்க. உடனே அதை எடுத்து பார்த்துட்டு அந்த நெக்லஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ககன். நீ பாரு, இப்போ வச்சு நீ என்னோட காதலை புரிஞ்சுக்கணும், நான் இது உனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இது ரொம்ப தேடி எங்கேயுமே கிடைக்காத ஒரு புது நெக்லஸை வாங்கிட்டு வந்திருக்கேன், இது எப்படியாவது உங்ககிட்ட கொடுக்கணும் பூமி, இது மூலயமாவது நீ என்னோட காதல் நீ புரிஞ்சுக்கணும் பூமி அப்படின்னு சொல்லி இவர் அந்த நெக்லஸையும் எடுத்து அந்த தோடு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே இவங்க இது எப்படியாவது பூமி கையில சேர்க்கணும், ஆனா நானா கொடுக்க கூடாது, நானா கொடுத்தா அவ கண்டிப்பா அவ ஏதாவது நினைச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொடுக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு சாரதாவை மீட் பண்ண போறாங்க. அதாவது ககன் சாரதாவை மீட் பண்ணி, அம்மா இது நான் இந்த நெக்லஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காக்குறாரு. உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, பூரணிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் இல்ல, பூரணிக்காக வாங்கியிருக்காங்கன்னு நினைச்சிட்டு, ரொம்பவே அழகா இருக்குடா இந்த நெக்லஸ், ரொம்பவே அழகா இருக்கு, இந்த டிசைன்ல ரொம்பவே அழகா இருக்கு, இவ்வளவு அழகான நெக்லஸ் நீ பூர்ணிக்கு வாங்கியிருக்கேன்னு நினைச்சா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாடா, நீயே பூர்ணிக்கு கொடுத்துரு. ஐயோ அம்மா, இது பூரணிக்கு இல்ல, இது பூமிக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓ பூமிக்கா, சரி அது இதுக்கிட்ட இப்ப என்கிட்ட கொண்டு கொடுக்குற அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அம்மா, நான் பூமி கிட்ட கொடுத்தா அவ ஏதாவது நினைச்சுப்பா, அதுவும் இல்லாம நான் இவ்வளவு நாள் கோவப்பட்டுட்டு இப்போ திடீர்னு நான் அவகிட்ட போய் இப்படி பாசமா கொடுத்தா அவ ஏதாவது நினைச்சுப்பா, எனக்கு பூமியை ரொம்பவே பிடிச்சிருக்குமா, நான் இப்பதான் அவளோட எல்லாத்தையும் பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன்,
இனிமேல் நான் வந்து என்னோட பூமியை இழக்க நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து பூமி கிட்ட சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே சாரதா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. எனக்கு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என் பையனும் மருமகளும் வந்து என் மருமகளை என் பையன் புரிஞ்சுக்கிட்டான், என் பொண்ணுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெட்ட சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இது எதுக்கு நான் எதுக்குடா பூமி கிட்ட கொடுக்கணும், நீ தானே உன் பொண்டாட்டிக்காக ஆசையா வாங்கியிருக்க, உன் கையால கொடுத்தாதானே அவ்வளவு சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நீயே கொடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சாரதா. இங்க பார்த்தா நம்ம பூமி வந்து சரச்சந்திரா அபூர்வா மருதானியில 3 பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க. வீடு ஃபுல்லா இங்க சரச்சந்திரா அபூர்வா மருதானியில 3 பேரையும் மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம பூமி வீடு ஃபுல்லா சுத்தி கட்டுறாங்க. அதாவது இது பூர்ணி ரூம், இந்த ரூம்ல தான் நாங்க இது பண்ணுவோம், இந்த ரூம்ல தான் நாங்க அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த ரூமப்பா, இது அந்த ரூமப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. சரச்சந்திராவும் வந்து தன்னோட மக வந்து இந்த வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நினைச்சு சரச்சந்திராவுமே ஒரு வகையில அவருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. அபூர்வா வந்து யோசிச்சுக்கிட்டே வராங்க, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த போதைப் பொருளை எங்க வைக்கிறது, எங்க வச்சா கரெக்டா மாட்டுவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க சரச்சந்திர விட கூட இருக்காங்களா, அதனால வைக்க முடியல அவங்களால. உண்மை கண்டிப்பா அதுக்கான நேரம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க டெரஸ்க்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க, மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம பூமியை அந்த கிளாஸ் டோர்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து அங்க சேர் எல்லாம் இருக்குல்ல, அப்பா இந்த இடத்துல நாங்க சாயங்காலம் வந்து நல்ல கதை பேசுவோம், நம்ம இன்னைக்கு காலையில நடந்தது வச்சது, அப்புறம் வந்துட்டு நாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற நேரத்தை வந்து நாங்க இங்கதான் செலவழிவோம். அதுக்கடுத்து நைட்டு எல்லாருமே வந்து இங்க வந்து சிவா பூர்ணி படிக்கிறது, அவங்களும் இங்க வந்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. நான் அத்தை எல்லாரும் சிவா பூர்ணி எல்லாம் சாயங்காலம் உட்காந்து இங்க காத்தாட உட்காந்து பேசிட்டு இருப்போம். இந்த டெரஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம், எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த டெரஸ்ல உட்காந்து தான் நாங்க பேசிட்டு இருப்போம். அதுக்கடுத்து நைட்டு நாங்க நிலாசோரெல்லாம் சாப்பிடுவோம். அத்தை எல்லாருக்காகவும் சாதம் எல்லாம் பிசைஞ்சு எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ஊட்டி விடுவாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துல உட்காந்துல ஒரு மன நிம்மதி கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த டெரஸை வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க நம்ம பூமி. உடனே அதுக்கடுத்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாமா நானும் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரவும் அந்த சேர்ல எடுத்துட்டு உட்காந்து, அங்க சேரு டேபிள் எல்லாம் இருக்குல்ல மொட்டை மாடியில போட்டிருப்பாங்கல்ல, எனக்கும் இந்த டெரஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குமா, இங்க வந்து நீ இந்த வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு இதுல இருந்தே தெரியுது. சரச்சந்திரா வந்து நீ என்னதான் என் பொண்ணு இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் சாரதா கிட்ட ஆல்ரெடி ககனும் சாரதாவும் கீழே கார்டன்ல இருந்து தான் அவர் வந்து இந்த நகையை கொண்டு போய் கொடுத்து பூமி கிட்ட கொடுங்கன்னு சொல்லி இருப்பாரு. சோ இந்த நேரத்துல வந்து சாரதா வந்து பூமின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம பூமியும் அப்பா நீங்க இங்க இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. உடனே சொல்லுங்க அத்தை அப்படின்னு சாரதா கிட்ட போய் கேக்குறாங்க. அங்க பக்கத்துல ககனும் நிக்கிறாரு, அதாவது அந்த நகை பாக்ஸ் கையில வச்சுட்டு அவரும் நிக்கிறாரு. உடனே இங்க பாரு பூமி, உன் புருஷன் உனக்காக ஏதோ சர்ப்ரைஸா ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்கானா, அதை என் கையால கொடுக்க சொல்றான். நான் அதான் சொன்னேன், டேய் நீ தானடா உன் பொண்டாட்டிக்காக வாங்கியிருக்க, அதை நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க பேசிட்டு வாங்க நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாரதா உள்ள போயிடுறாங்க. நம்ம பூமியும் என்ன மாமா கிஃப்டா, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வந்துட்டு ஒரே ஆச்சரியமா பாக்குறாங்க. இது கிஃப்டா, அதுவும் எனக்கா, என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க. உடனே அவர் வந்து ககன் வந்து அந்த நகை பாக்ஸ் வந்து பின்னாடி மறைச்சு வச்சிடறாரு, முதுகுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிடறாரு. உடனே என்ன கிஃப்ட் மாமா காட்டுங்க அப்படின்னு சொல்லி திரும்பியும் பூமி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த நகை பாக்ஸ வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நம்ம பூமி வந்துட்டு அதை ஓபன் பண்ணியே பார்க்கலாம். அவங்க ஓபன் பண்ணி பார்க்காம ஏதோ ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்கு, எனக்கு எதுக்கு இப்போ ஜுவல்லரி பாக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்களே கேட்டுட்டு அதுக்கடுத்து அவங்களே பூமியா பதில் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஐயோ 12 கண்டிஷன்ல நான் உங்ககிட்ட இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே, நான் 12 கண்டிஷன் தானே போட்டேன், அதுல நீங்க எனக்கு ஜுவல்லரி வாங்கி தரணும்னா நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ககன் இப்பதான் வந்து உண்மையை உடைக்க போறாரு. அதாவது இங்க பாரு பூமி, நான் உங்ககிட்ட வந்து இது ஒன்றும் 12 கண்டிஷனுக்காக வாங்கல, நான் உனக்கு உன் மேல ஆசை, உனக்கு ஆசையா வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க நம்ம பூமி. இது எனக்காக ஆசையா நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை திறக்க போறாங்க. அந்த நேரத்துல பார்த்து சாரதா வந்து கூப்பிடுறாங்க. சாமா பூமி பண்டிதர் கூப்பிடுறாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஐயர் கூப்பிடுறாரு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்களும் வந்து வரேன். ஐயோ மாமா நீங்க என்ன சொல்லுமா, நீங்க அப்புறமா சொல்லுங்க, நான் இந்த ஜுவல்லரி அப்புறமா பாக்குறேன், முதல்ல வாங்க ஃபங்க்ஷனுக்கு நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, பூமி அந்த ஜுவல்லரி பாக்ஸ் திறந்து பார்க்கல, அது என்ன டிசைனு எப்படி இருக்கு, என்ன ஜுவல்லரி இருக்கா இல்லையா எதுவுமே பார்க்காம அப்படியே அவங்க பெட்ரூமுக்கு வராங்க. ஒரு ஹேண்ட்பேக்கை கபோர்டு திறந்து ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள வச்சு நார்மலா கபோர்டை சாத்திட்டு மட்டும் போயிடுறாங்க. லாக் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, சாவி வச்சுலாம் பூட்டல, சும்மா அந்த கபோர்டை ஒரு இழுத்துட்டு மூடிட்டே கீழே போயிடுறாங்க. இதை மறைஞ்சிருந்து
யாரு பாக்குறாங்க? அப்புறம் மருதான் நிலையும். அதாவது கீழே வந்து ககன் என்னென்ன பேசினாங்க, சாரதா என்ன சொன்னாங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. அதாவது தான் காதலை அவங்க வெளிப்படுத்துறதுக்காக இந்த நகை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அபூர்வா மேல இருந்து மருதானியல நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. இப்ப என்ன அந்த ஜுவல்லரி இருக்க பாக்ஸ் எடுத்துட்டு அதுல நம்ம இந்த போதை பொருள் அதுல வைக்க போறோம் அதுதானே அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கரெக்ட் பின்னி, இந்த வாட்டி தான் நீ கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அபூர்வா வந்துட்டு உள்ள வராங்க. பூமி எல்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை திறக்கிறாங்க. பூமியோட ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்க. உள்ள நகையை எடுத்து திறந்து பாக்குறாங்க. பார்த்தோன்னா அபூர்வாக்கா அந்த நகை மேல ஒரு பெரிய ஆசை. இவ்வளவு அழகான நகையா அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி இலைக்கு அதை விட பேராசை. ஐயோ இந்த நகை எவ்வளவு அழகா இருக்கு, சே எனக்கு கூட இப்படி ஒரு நகை, என்கிட்ட கூட இப்படி ஒரு நகை இல்லையே. அந்த ககன் நல்லா தேடி கண்டுபிடிச்சுதான் இந்த பூமிக்காக இந்த நகையை வாங்கியிருக்கான். இந்த நகை பாருமா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, சே எனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இப்ப எனக்கும் என் புருஷன் இந்த மாதிரி ஒரு அழகான நகை வாங்கி கிஃப்ட் பண்ணிருப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்லி இது வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததுதான் என்னெல்லாம் நடந்திருக்கும்னு மருதாணியில் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிச்சு. உடனே அபூர்வா இப்ப என்ன உனக்கு இந்த நகை வேணுமா, வேணா எடுத்துக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அதுக்கு எடுத்து சரிம்மா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்து வச்சிருக்காங்க. அபூர்வா என்ன பண்றாங்க, அந்த நகையை எடுத்து இவங்க கையில கொடுத்துட்டாங்க, மருதாணியை கையில கொடுத்துட்டாங்க. மருதாணியில கையில கொடுத்துட்டு அந்த நகை இருக்க பாக்ஸ்ல என்ன பண்றாங்க, இப்ப அந்த போதை பொருளை அப்படியே அதுல பாக்ஸ் ஃபுல்லா வச்சு திரும்ப அதே மாதிரி பூமி ஹேண்ட்பேக்ல வச்சு அந்த ஹேண்ட்பேக் எடுத்து அந்த கபோர்ட்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. எப்படி இருந்ததோ வந்த தடையுமே தெரியாம எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிச்சுட்டு வாங்க போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மருதாணியில கையில தானே வச்சிருக்கோம் அந்த நகையை எடுத்து கழுத்துல போட்டுக்கும். உடனே வாவுமா இந்த நகை எனக்கு கழுத்துக்கு அழகா இருக்கா, எனக்கு அழகா இருக்கா, எனக்கு எடுப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாக்கு ஷாக் ஆயிரும். ஏய் சித்தி உனக்கு மண்டையில அறிவு இருக்கா, எதுவாது இருக்கா இல்லையா, இப்படி நீ போட்டுட்டு வந்தானே கீழே யாராவது பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, அந்த ககன் தானே இதை அவன் காசு கொடுத்து வாங்கியிருக்கான், இது அவன் பூமிக்காக தானே கொடுத்துருக்கான், அப்புறம் எப்படி இது உன் கழுத்துல வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா, முதல்ல கழட்டி தொலை, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கலட்டு அப்படின்னு சொல்லி நீ தானே என்ன போட்டுக்க சொன்ன அப்படின்னு சொல்லி இப்ப கீழே வந்து ககன் பார்த்தா நீ மாட்டிப்பல அப்ப பிரச்சனை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இல்ல நான் மறந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கலட்டுறாங்க. கலட்டி திரும்பி அவங்களோட இடுப்புலயே வச்சுக்கிறாங்க. அதாவது அபூர்வா ஹேண்ட்பேக்ல கொடுக்கல, இவங்க மருதாணியில வந்து அவங்க இடுப்புலயே வச்சுக்கிறாங்க அந்த நகையை கலட்டி. இங்க பார்த்தா நட்சத்திராவும் சரியும் வந்து லூட்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே இவர் வந்து போட்டோ எடு போறனே எங்க ரெண்டு பேத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவர் கிருஷ்ணர் மாதிரி நின்று ஒவ்வொரு போஸ்ல நின்று என்னை எடு போட்டோ எடுன்னு சொல்லிக்கிட்டு பட்டப்பேர் சொல்லி இவங்க செரி வந்து பூர்ணியை பட்டப்பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காரு, பூர்ணி வந்து செரிய பட்டப்பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு அங்க வந்து செல்ல சண்டைகள், சண்டைனா பெரிய சண்டை இல்ல, சும்மா செல்ல சண்டைகள் போட்டுட்டு போட்டோ எடுத்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திரம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு பூர்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் என்ன குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வா டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் பிடிச்சி இழுத்து வைக்கிறாங்க. இழுத்து வச்சு இப்ப எடு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க சொல்றாங்க எனக்கு இவங்களை பூர்ணிய. உடனே பூர்ணியும் வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க. வா உங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இதே மாதிரி நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிபி அப்படின்னு சொல்றாங்க. இது பிபியா அப்படின்னு நட்சத்திரம் கேட்கறாங்க. ஆமா அது நான் வந்து அவனுக்கு வச்சப்பட்ட பேரு அப்படின்னு சொல்லி இவங்க இங்க செல்ல சண்டைகள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அபூர்வம் வந்து அந்த நகையெல்லாம் வச்சுட்டு தடை ஏதாவது இருக்கா, ஏதாவது நம்ம விட்டுட்டு போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரூம்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூர்யாவுக்கு கால் பண்றாங்க. நம்ம அபூர்வா கால் பண்ணி இந்த மாதிரி இங்க பாரு சூர்யா, ககன் வந்து பூமிக்கு ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்ணா, அந்த நெக்லஸை எடுத்துட்டு அந்த ஜுவல்லரி பாக்ஸ்ல இப்ப அதை வச்சாச்சு. இப்ப அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னா ககன் பூமி பெட்ரூம்ல பூமியோட ஹேண்ட்பேக்ல அந்த ஜுவல்லரி பாக்ஸ்க்குள்ளதான் உன்னோட ட்ரக்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிடுறான். சரிங்க மேடம், நீங்க ரொம்பவே கிரிமினல் தான் மேடம், நான் தான் பெரிய கிரிமினல் பார்த்தா நீங்க என்னை விட பெரிய கிரிமினல் மேடம், எப்படி மேடம் கரெக்டா பிளான் பண்ணி அதை நீங்களே உங்க கையால வச்சீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐ சூர்யா வந்து இவங்களை புகழ்ந்து தள்ளுறாங்க அபூர்வாவை. உடனே இங்க பாருங்க, அதுக்கு நான்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல, அவ்வளவு காரணம்லாம் இல்ல, பூமி வந்து அந்த சிவாக்கு யாருமே இல்ல, அப்பா அம்மா இல்லைன்னு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, என்னோட மாமாவும் போக வேண்டாம்னு தான் சொன்னாரு, சரி இந்த இதை எப்படியாவது ககன் வீட்டுல சேர்க்கணுமே அப்படின்னு சொல்றதுக்காக நானும் என் மாமா பிரைன் வாஷ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து இப்ப வச்சாச்சு, என்னோட வேலையெல்லாம் நான் முடிச்சாச்சு, இனிமேல் நீங்க உங்க வேலையா பெர்ஃபெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட் பண்ணிக்கிறாங்க. உடனே எஸ்ஐ சூர்யாவும் அவங்க போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க போங்க, அவங்க வீட்டுல இது இருக்கு, அந்த மாதிரி கஞ்சா இதெல்லாம் இருக்கு, ட்ரக்ஸ் இருக்கு ககன் வீட்டுல அப்படின்னு சொல்லி வாரண்ட் எல்லாத்தையும் கொடுத்து இவர் போலீஸ் அனுப்பி வச்சிடுறாரு. இங்க பார்த்தா இவங்க இங்க அந்த சைட்ல பார்த்தா இவங்க உட்காந்துருக்காங்க, சரச்சந்திரா அபூர்வா எல்லாரும் தாம்பூலம் இது பண்றதுக்காக சடங்கு பண்றதுக்காக உட்காந்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தா ககன் பூமி உட்காந்துருக்காங்க. நடுவுல பார்த்தா நம்ம சிவாவும் பூரணியும் உட்காந்துருக்காங்க. சிவா கண்ணுல வந்து சந்தோஷமே இல்லை, அவர் வந்து அழுதுட்டு இருக்காரு, பூரணிக்கு நம்ம இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றோமே, சார் கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு, யாருமே என்ன மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவருங்க அழுதுட்டு இருக்கிறாரு. இந்த நட்சத்திரா செடி எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. சாரதாக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் தான்.
சார் நம்ம பையனுக்கும் நல்ல மருமக கிடைச்சாச்சு, என் பொண்ணும் வந்து அவனோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போறா, இவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம சாரதா வந்து அந்த தாம்பூலம் இன்னும் மாத்தல, அதுக்கான பூஜைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதாவது மந்திரங்கள்லாம் சொல்லி இவர் வீட்டுல வந்து பூஜை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஐயரு. உடனே இந்த கண்கொள்ளா காட்சியை வந்து தன் புருஷனும் பார்த்தா நல்லா இருக்குமே, கேப்பியும் பார்த்தா நல்லா இருக்குமே, அவரோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு தான் அவரால் வர முடியல, இது ஏதாவது தூரத்துல போன்ல இருந்தா அது பார்த்தாலும் அது சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சிட்டு இவங்க போன் எடுத்து வீடியோ கால் பண்ணி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வீடியோ கால் வந்தோன்னா அப்படி தன்னோட மகளோட நிச்சயதார்த்தத்தை பாக்குறதுக்காக கேபி ரொம்பவே சந்தோஷமா எடுத்து போன் எடுத்து அட்டன் பண்ணி பாக்குறாரு. ஆனந்த கண்ணீர் அவருக்கு அதுக்கு மேல ஆனந்த கண்ணீர் வருது. அதாவது இங்க வீடியோ ஃபுல்லா ஆன் ஆயிட்டு இருக்கு, வீடியோ கால்ல பாத்துட்டு இருக்கிறாங்க. கேபி அங்க இருந்து வீட்டுல இருந்து பாத்துட்டு இருக்காரு. அவர் பார்த்து அதாவது ககன் பூமி இருந்து எல்லா சடங்கையும் பண்றத, சிவா பூர்ணி வந்து சந்தோஷமா இருக்கிறத, அங்க வீட்டுல எல்லாம் நடக்கிறதுங்கிறத இவர் வீடியோ கால்ல இங்க இருந்து பாத்துட்டு இருக்கிறாரு. அப்போன்னு பார்த்து கரெக்டா சரி நல்ல நேரம் முடிய போது தாம்பளத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எந்திரிச்சு நின்னுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தாங்க. எந்திரிச்சு அபூர்வா கையில தாம்பளத்தை கொடுக்குறாங்க, அதே மாதிரி இங்க ககன் கையில தாம்பளத்தை கொடுக்குறாங்க. கரெக்டா தாம்பளம் கொடுக்குற நேரத்துல போலீஸ் வீட்டுக்குள்ள வராங்க. உடனே அபூர்வா வந்து வேணுக்குனே தாம்பளத்தை கொடுக்காம டக்குன்னு கீழே போட்டுறாங்க. வேணுக்குனே கீழே போட்டு போலீஸ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அதுக்கடுத்து ககன் திரும்பி பார்த்துட்டு, என்ன சார் நீங்க எதுக்கு சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அவங்க வீட்டுல ஏதோ ட்ரக்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, இங்க பாருங்க சார். ககன் சொல்றாரு, எங்க வீட்டுல இப்ப ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, என்னோட தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் போயிட்டு இருக்கு, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க, எங்க வீட்டுல எல்லாம் நாங்க அந்த மாதிரி கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லி ககன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரச்சந்திரவுமே ககனை தான் நம்புறாரு. ஏன்னா இங்க பாரு, அவன் மேல அவன் ககன் ஒன்னும் அப்படியெல்லாம் பண்ற ஆள் கிடையாது, ட்ரக்ஸ் எல்லாம் அவனுக்கு அவன் எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறான், அந்த மாதிரி ஆள் ககன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அபூர்வா வந்து இருந்தாலும் யாரையும் இந்த காலத்துல நம்ப முடியாது மாமா, யார் எப்படின்னு யாருக்கு தெரியும், அந்த போலீஸ் செக் பண்றாங்களா அப்பதான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி, இவங்க தான் ட்ரக்ஸை வச்சிருக்காங்களே அப்புறம் எப்படி கண்டிப்பா மாட்ட தானே செய்வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யாரை எப்பயுமே நம்பவே கூடாது மாமா அப்படின்னு சொல்லி இப்ப கடைசி பார்த்தா நிச்சயதார்த்தமும் நின்றுடுச்சு. அதாவது தாம்பளத்தை கொடுக்குற நேரத்துல தாம்பளம் வந்து தவறி கீழே போட்டாங்க, வேணுக்குனே நம்ம அபூர்வா கீழே போட்டாங்க. இப்ப போலீஸ் வந்து வீட்டுக்குள்ள இவர் வந்து பர்ஃபெக்டா எஸ்ஐ சூர்யா கிட்ட அபூர்வா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அங்கதான் இருக்கு ககன் பூமியோட ஹேண்ட்பேக்ல தான் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு, இப்ப கரெக்டா அதை போய் எடுத்தாங்கன்னா பூமி ஜெயிலுக்கு போவாங்களா இல்ல ககன் ஜெயிலுக்கு போவாரா இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நம்ம அவள் வருவாளா சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அதையும் பாருங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டன் நீட்டாக விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன்.